வெல்கம் டு அலப்பி. இந்த அலப்பி ட்ரிப்பை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பைக்கில் ட்ராவல் பண்ணாமல் ஃப்ளைட்டில் பிளான் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஃப்ளைட் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தோம், அலப்பி ட்ரிப்பு ஃப்ளைட்டில் வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு போஸ்ட் பண்ணோன்னே நம்ம கூட 15 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இதில் 14 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறவங்க. ஒரே ஒருத்தர் தான் ஆல்ரெடி போயிருந்தேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய இந்த ஃபேஸில் வந்து அவங்களுடைய ஹாப்பினஸ்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும், அதே மாதிரி கம்மி ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேலம் டு பெங்களூர், சேலம் டு சென்னை, சேலம் டு கொச்சின் வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எனக்குமே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பைக் ட்ரிப் தான் க்ரூப் ட்ரிப்பாக கூப்பிட்டு போயிருந்தேன். இது ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ எனக்குமே அது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது. நம்ம குரூப்போட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கொச்சின் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ட்ராவலாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே இறங்கின உடனே ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வந்தவங்ககிட்ட தான் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்போம். ப்ரோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் கேட்குறேன், எப்படி இருந்துச்சு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சா? காது பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் அப்படி தான் காது வலி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இவர் அடுத்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிட்டாரு. அந்தமான் போடுங்கிற போகலாம் அப்படிங்கிறாரு. நல்லா எனக்குமே பயங்கரமாக காது வச்சு இப்போ வரைக்கும் காது கேட்குது எனக்கு. ஸோ ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஓகேவா ப்ரோ? சூப்பர் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சா? ஃபஸ்ட் டைம் ப்ரோ வேற லெவல் ப்ரோ, வேற லெவலில் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. ஃபோனே எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. எடுக்கலாமா? 2 எடுக்கலாமா ப்ரோ? ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? வேற லெவல். இது ஃபஸ்ட் டைம் தானே நீங்கள்? ஃபஸ்ட் டைம் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. வேற லெவல் இருந்துச்சா? நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஃப்ளைட் தான் மாஸ்டர். ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலப்பில் வந்துட்டோம். ஸோ நைட்டு நம்ம எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு தெரியும். ஃப்ளைட்டில் வந்திருந்தோம். மொத்தம் வந்து 15 பேர் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்டில் லேண்ட் ஆனோன்னா பஸ்ஸு, ட்ரெயின்னு சொல்லிட்டு நேற்று எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் நம்ம ட்ரை பண்ணுறோம். அடுத்து வந்து ஒன்று தான் இருக்குது, போட் ஹவுஸ். ஸோ போட்டில் போக போகிறோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 11:30 வந்து வர சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 10:30 ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அங்கே போட் ஹவுஸ் தான் போகிறோம். இங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா காசா ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ஸ் தான். இவங்களே வந்து போட்டெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து போட் எதாவது வேணும் அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் கூட இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தமாக நாங்கள் வந்து 5 ரூம் எடுத்திருக்கோம். 5 ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரூம்லேயும் வந்து 3 பேருன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் போட் தான். ஸோ ஹவுஸ் போட்டில் எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து பாருங்கள். நம்ம உள்ளே வந்தாச்சு. நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போட்டெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்போ மூவ் பண்ணுறப்போ எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எடுத்துக்கோங்க.
எடுத்துக்கலாம் ப்ரோ. லாஸ்ட் போட்டு இதுதான் நம்ம வந்து என்ட்ரன்ஸு. இப்படி வந்த உடனே பார்த்தீங்கன்னா சோஃபா இருக்குது பாருங்க, ஃபுல்லாக சோஃபா. அப்படியே முன்னாடி வந்து கேப்டன் அவர் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இங்கே எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்க பார்த்தீங்கன்னா நிறைய போட்ஸ் இருக்குது பாருங்க. அப்படியே நம்ம இன்னும் திரும்ப உள்ளே போவோம். சைட்லலாம் ஃபுல்லாக நம்ம ஓப்பனாக தான் இருக்குது, எந்த சைடு வேணாலும் பார்த்துக்கலாம். சோஃபாவில் உட்காந்துட்டு நம்ம கேங்காக ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வந்தோன்னா வரதுக்கு கரெக்டாக போட்டு. இங்கே ஒரு ரூம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மிரர் சிங்க்லாம் இருக்குது. இங்கே ஒரு ரூம் ப்ளஸ் இங்கே கிச்சனில் நம்ம இப்போதைக்கு வேண்டாம், நம்ம அப்படியே மேலே போயிடலாம். நாங்கள் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அப்படியே மேலே ஏறினோம்னா இங்கே ஒரு வியூ திரும்பி இங்கே ஒரு சிங்க் கொடுத்துருக்காங்க. நந்தது. ஸோ அப்படியே இப்படி வந்தால் இங்கே ஒரு ரூம் இருக்குது. அப்படியே வந்து இங்கே ஒரு ரூம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே டாப் வியூ. ஸோ இங்கே வந்து நமக்கு டைனிங் ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிவியெல்லாம் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. இங்கே வந்து டான்ஸ் விளாட்றதுக்கு ப்ளஸ் நம்ம இந்த டேபிள்லாம் இல்லாமல் அங்கே சேர்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்படிங்க பாருங்களா, வந்து நம்ம கூட வந்தவங்களா வந்து இந்த வியூவை ரசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம போட்டு உள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா போட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எல்லாருக்கும் ரூம் செட் பண்ணி கொடுத்துட்டு செட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து சின்னதாக வந்து ஒரு வைப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸை போட்டோம். கிச்சனில் நமக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம போட்டு ஏறினது வந்து 1.5 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் நிப்பாட்டினாங்க. அங்கே நிப்பாட்டின உடனே நம்ம வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அலப்பியில் இந்த மாதிரி மழை பெஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. இந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இது செம்மையாக செட் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டில் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் சேல் பண்ணிட்டுருந்தாங்க. தண்ணியிலே வந்து அவங்ககிட்ட வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டே வந்து பக்கத்தில் இருக்க பிளேஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ ஒவ்வொரு பிளேஸுமே எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலான லேண்டில் இருப்போம். ஆனால் இங்கே இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலே தான் வீடே கட்டியிருப்பாங்க. இங்கே ஒரு பிளேஸில் நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டு. நம்ம ஏதாவது வந்து ஸ்பெஷலாக வேணும் குக், அதாவது ஃபிஷ் ஏதாவது ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வாங்கிக்கலாம். ஃபிஷ் மார்க்கெட்டு அதை நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த இடத்துல ஏதாவது ஸ்பெஷலாக செய்கிறதுக்காக என்ன ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துகிட்டு அதை கொடுத்து நம்ம ஸ்பெஷலாக இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். நம்ம இன்னும் ஸ்பெஷல் ஐலாண்டு மாதிரி தான் இருக்குது. ஃபுல் ஐலாண்டு ஃபிஷ் அங்கே இருக்குது. இதுவோ என்னென்ன இருக்குது நண்டு கையில் பிடிக்குங்களா? என்ன பிடிக்க மாட்டீங்களா? யாரு தூத்துக்குடிக்காரரு கட்டி வச்சிருக்காங்க. அது கை வச்சுருக்காரு. கட்டி வச்சு ஏமா என்னமா விளாடுறேன்? ஆமாம், பின்னாடி ஆக்சுவலாக திருப்பி பிடிக்கும். நண்டா இது ப்ரான். எங்கே ஓப்பன் பண்ணுறது? ப்ரான் செத்து இருக்கா? ப்ரான் இப்போ உயிரோட சாப்பிடுவாங்க. இல்லை இல்லை ப்ரான் இது கிடைக்குமா? இல்லை இது கிடைக்காது. இன்னொரு வகை ப்ரான் இது. இல்லை ரெண்டு வேறு அவர் அப்படிதான் சொன்னார். அது இருக்கு மீனா இது ஐஸ் மட்டும். இது வேண்டாம், குக் பண்ண வேண்டாம். நம்ம உயிரோட ஃபிஷ் வேணுமா? இது பாப்லெட் கேள்விப்பட்டிருக்கா? தெரியாதா? இது കേരള ഫേമസ്. ഇതല്ല കേരള ഫേമസ്. ഇത് കരിമീൻ. നിങ്ങൾ മധ്യാഹ്നം സാപ്പിട്ട ഫിഷ് കരിമീൻ എന്ന് പറയും. ഇതിന്റെ മലയാളം നെയിമാണ് കരിമീൻ. എട്രോപ്ലസ് ആണ് ഇംഗ്ലീഷ് നെയിം. എട്രോപ്ലസ്. ഓക്കെ. ഇത് പോംഫ്രെറ്റ് കറവ് വവ്വാൽ. ഉങ്ക ഇടത്തിൽ ചൊല്ലുന്നത് കറവ് വവ്വാൽ, ബ്ലാക്ക് പാപ്ലെറ്റ്. ഇത് ശങ്കര ചൊല്ലും. ശങ്കര. ഇത് ട്രവാലി. ഇത് വഞ്ചിരം.
ப்ரான் எது டேஸ்ட்டாக இருக்கும்? ப்ரான் வேணும். Both are taste depend the cooking. ஓகே அது அவங்க என்ன ப்ரைஸ் வரும்? அந்த சிறிய ப்ரான் 1200 ரூபாய் ஒரு கிலோ டைகர் ப்ரான். அந்த பெரியது 1600 ரூபாய் ஒரு கிலோ. 1600க்கு 15 பீசஸ். 1200க்கு 30 பீசஸ். Choice depends. Your choice. ப்ரோ என்ன ப்ரான் நீ ப்ரான் வாங்கலாமா? நீங்க சொன்னா சரி. ஏன் இது வாங்கிக்கலாம் நீங்க? ப்ரோ மீன் நார்மலாக நம்ம சாப்பிட்டோம். தம்பி உங்க இடத்துல வருது மீன் அது. இந்த வஞ்சிரம் ஆவல் இந்த சங்கரேக உங்க நாட்டுல வருது. இங்க கப்பல் ஏறி வரும்போது இந்த ப்ரான் நண்டு சாப்பிடுறோம். ப்ரான் இங்கே இருக்கு இந்த லேக்ல வைல்டு ஒன் இங்க யாரும் சாப்பிட வளப்பல்ல. நாங்கள் ஃபிஷ்ஷு ப்ரான் அதெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் போட்டில் ஏறினோம். கொஞ்சம் நேரத்தில் திரும்பவும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் போட்டில் வந்து நம்ம போட்டை சுற்றி வந்துட்டே இருந்துச்சு. என்னன்னு கேட்கும்போது அவங்க வந்து 15 மினிட்ஸ்க்கு பர் ஹெட்டுக்கு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்பீட் போட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோரும் பிளான் பண்ணி ஒரு 5 பேர் வந்து ட்ராவல் பண்ணோம். அந்த ரைடு வந்து மறக்கவே முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு செம்ம வைபாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அந்த மழையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நனைஞ்சிட்டு 15 மினிட்ஸ் எங்களுக்கு பத்தாது, இன்னொரு ரைடு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அந்த என்ஜாய் பண்ணி ரிட்டன் வந்து போட்டில் வந்து இறக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆச்சு. ஈவினிங் ஆன உடனே பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணாங்க. ஸோ டின்னரில் நம்ம வாங்கி கொடுத்த ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருந்துச்சு. அது போக நமக்கு சப்பாத்தி அதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் வந்து சின்னதாக ஒரு வைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். குட் மார்னிங் guys. ஸோ நைட்லேருந்து நம்ம தூங்கினோம். ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். அப்படியே ஒரு வியூ இருக்குது. போட் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகணும்னு அப்படியே வந்து தூங்கி எழுந்தாச்சு. போட் மூவிங்கில் இருக்குங்க. ஸோ எல்லோரும் நம்ம கூட இருந்தாலும் வெளியே போயிட்டாங்க. மார்னிங் எழுந்ததும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி கொடுப்பாங்க. போட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30க்கு ஸ்டார்ட் ஆகும். 6:30 to 9:30 வரைக்கும் கண்டினியூவாக ரைட் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்க நம்ம பிளேஸஸ்லாம் சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து செக் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 11:30 to நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:30 வரைக்கும் இருக்கும். அந்த 2 hours பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளைண்ட்ஸ்க்கு க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பேஸ் அந்த டைமிங் தான். ஸோ அந்த க்ளீன் பண்ணுற டைமிங் 2 hours எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிளைண்ட் வந்துடுவாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ண போகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த அலப்பி போட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். பை பை மக்களே.